அவரகம் தமிழகம் முழுவதுமே ஆட்டிறைச்சிக்கு மட்டன் என்று அழைக்கக்கூடிய ஆட்டிறைச்சிக்கு ஒரே விலையை நிர்ணயம் செய்வதற்கு கால்நடை பராமரிப்புத்துறை செயலாளர் டாக்டர் சுப்பையன் புதிய இணையதளம் உருவாக்கப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். தமிழகம் முழுவதும் பிராய்லர் கோழி மற்றும் முட்டை ஆகியவற்றிற்கு ஒரே விலை நிர்ணயிக்கப்படுகிறது. ஆனால் ஆட்டிறைச்சியை பொறுத்தவரை ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு விலை 900 ரூபாயிலிருந்து 1200 ரூபாய் வரை அந்த ஆட்டிறைச்சி 1 கிலோ விற்பனை செய்யப்படுகிறது. சில இடங்களில் மட்டும் 800 ரூபாய்க்கு கிராமங்களில் மட்டும் விற்பனை செய்யப்படுகிறது. மற்றும் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அந்த ஆட்டிறைச்சி கடைகளில் அந்த ஆட்டிறைச்சியின் விலை மட்டன் விலை 1 கிலோ 1000 ரூபாய் வரை ஒவ்வொரு நாளும் விற்பனை செய்யப்படுவதால் அதனுடைய உண்மையான விலை தெரிந்து கொள்வதில் வாடிக்கையாளர்களுக்கு சிரமம் ஏற்படுகிறது. இதே போல நாட்டுக்கோழி அதனுடைய விலையும் ஒவ்வொரு கடையிலும் ஒவ்வொரு விலை நிர்ணயிக்கப்படுகிறது. இதனால் நாட்டுக்கோழிக்கும் ஆட்டிறைச்சிக்கும் ஒரே விலையை நிர்ணயிப்பதற்காக தனி போர்ட்டல், அதாவது தனி இணையதளம் அறிவிக்கப்படும். அந்த இணையதளத்தில் உயிருள்ள ஆட்டின் விலை 1 கிலோ எவ்வளவு என்பது தொடர்பாக ஒவ்வொரு நாளும் காலையில் பிராய்லர் கோழி மற்றும் முட்டைகளுக்கு அறிவிக்கப்படுவது போல மட்டன் ஆட்டிறைச்சி ஆகியவற்றிற்கும் அந்த விலை நிர்ணயம் செய்யப்படும். இதனால் தமிழகம் முழுவதும் ஆட்டிறைச்சியானது 1 கிலோ ஒரே விலை தமிழகம் முழுவதும் அனைத்து இறைச்சி கடைகளிலும் விற்பனை செய்யப்படுவதற்கான சூழ்நிலை இருக்கிறது. இப்போது பிராய்லர் கோழி அதுபோல 1 கிலோ அந்த 250 260 என்ற அளவில் இந்த விலை நிர்ணயிக்கப்படுகிறது. ஆனால் தமிழகம் முழுவதும் அதே விலையில் தான் அது சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை அந்த விலைதான் நிர்ணயிக்கப்படுகிறது. ஆனால் ஆட்டிறைச்சி நாட்டுக்கோழி ஆகியவை ஒவ்வொரு கடையிலும் ஒவ்வொரு விலைக்கு விற்பனை செய்யப்படுவதால் ஏற்பட்ட குழப்பத்தை தீர்ப்பதற்காக சென்னையில் இன்று பேட்டியளித்த கால்நடை பராமரிப்புத்துறையின் செயலாளர் டாக்டர் சுப்பையன் ஆட்டிறைச்சிக்கும் நாட்டுக்கோழிக்கும் ஒரே விலையை நிர்ணயம் செய்வதற்காக புதிய இணையதளம் உருவாக்கப்படும் என்றும் அந்த இணையதளத்தில் ஒவ்வொரு நாளும் ஆட்டிறைச்சியின் 1 கிலோ ஆட்டிறைச்சியின் விலை எவ்வளவு என்பது தொடர்பாக அதிகாரப்பூர்வமாக தமிழக அரசே அறிவிப்பதற்கான முயற்சி மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல நாட்டுக்கோழிக்கும் 1 கிலோ நாட்டுக்கோழியின் விலை உயிருடன் எவ்வளவு உயிர் இல்லாதது எவ்வளவு என்பது பிராய்லர் கோழிக்கு அறிவிக்கப்படுவது போல இங்கு நாட்டுக்கோழியின் இறைச்சியின் விலையும் அறிவிக்கப்படும் நாள்தோறும் என்று தெரிவிக்கப்படுகிறது. இதனால் ஆட்டிறைச்சி நாட்டுக்கோழி ஆகியவற்றின் விலையை நாள்தோறும் தமிழக அரசே இணையதளம் மூலம் அறிவிப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். விரைவில் அது அமலுக்கு வரும் என்று கால்நடை பராமரிப்புத்துறை செயலாளர் டாக்டர் சுப்பையன் தெரிவித்திருக்கிறார். தினசரி அப்டேட் செய்யப்பட்டு மட்டன் விலை மற்றும் நாட்டுக்கோழி இறைச்சியின் விலை ஆகியவை அரசின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் அறிவிக்கப்படும். அதன்படியே தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் 1 கிலோ ஆட்டிறைச்சியும் மற்றும் நாட்டுக்கோழியும் விற்பனை செய்யப்படும் என்றும் வாடிக்கையாளர்களுக்கும் மக்களுக்கும் இறைச்சி கோழி வாங்குவதில் ஏற்படும் குழப்பத்தை தீர்ப்பதற்காக இந்த புதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் என்று கால்நடை பராமரிப்புத்துறை செயலாளர் டாக்டர் சுப்பையன் அறிவித்திருக்கிறார். ஆபிரகாம்.